ஓர் அடர்ந்த பசுமையான காட்டின் நடுவில் உயரமாகவும் அழகாகவும் ஒரு மரம் இருந்தது. அது பசுமையான இலைகளால் நிரம்பி உயிர்ப்புடன் திகழ்ந்தது. அதில் மிகவும் உயரமான கிளை ஒன்றில் 2 சிறு பறவைகள் ஒரு அழகான சிறிய கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த சிறிய கூடுதான் அவர்களின் உலகம். அது அவர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் நிம்மதியானதாகவும் அன்பு நிரம்பியதுமாக இருந்தது. அந்த உயரத்திலிருந்து அவர்களால் முழு காட்டையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் ஒன்றாக இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவும் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை. அவர்கள் சிறுவயதிலிருந்தே பிரியாமல் ஒன்றாகவே வளர்ந்தனர். அவர்களின் அன்பு எளிமையானதும் தூய்மையானதுமாக இருந்தது. அவர்கள் ஒன்றாகவே உணவு தேடினார்கள், ஒன்றாக பாடினார்கள், ஒருவருக்கொருவர் தங்களை விட அதிகமாக அக்கறையுடன் இருந்தனர். ஆனால் ஒரு நாள் வானம் இருண்டது. பலத்த காற்று, முழங்கும் இடியுடன் கூடிய மழை, இவற்றுடன் ஒரு புயல் காட்டைச் சூழ்ந்தது. மரம் பலமாக குலுங்கியது. கிளைகள் முறிந்தன. அவர்களின் கூடு சிதைந்து கீழே விழுந்தது. ஒரு கணத்தில் அவர்களின் வீடு முற்றிலும் அழிந்துவிட்டது. அந்த நாளின் இருட்டு அவர்களைச் சூழ்ந்தது. மனக்கவலையுடன் அந்த 2 பறவைகளும் புதிய இடம் தேடி திரிந்தன. மரத்திற்கு மரம் பறந்தன, ஆனால் எதுவும் பழையபடி உணரவில்லை. இறுதியில் அந்த புயலையும் எதிர்கொண்டு உடைந்து விழாத ஒரு பட்டுப்போன மரத்தில் அவர்கள் தங்கினர். அது பாதுகாப்பானதல்ல, வலிமையானதும் அல்ல. இருந்தாலும் வேறு வழியின்றி நம்பிக்கையுடன் அந்த மரத்தில் அவர்கள் புதிய கூடு கட்ட ஆரம்பித்தனர். ஆயினும் ஆழ்மனதில் அவர்கள் இழந்த அந்த வீட்டை நினைத்து வருந்தினர். காலம் மெதுவாக நகர்ந்தது. வாழ்க்கை மீண்டும் அவர்களுக்கு ஒரு சிரிப்பை தந்தது. கூடு முட்டைகளால் நிரம்பியது. அவர்கள் இரவு பகலாக கண்ணும் கருத்துமாக அந்த முட்டைகளை பாதுகாத்து வந்தனர். இறுதியில் சின்ன சின்ன குஞ்சுகள் பிறந்தன. அந்த குஞ்சுகளை பார்த்த தருணம் அவர்களின் புண்பட்ட இதயம் மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டது. இருவரும் சேர்ந்து இரவு பகலாக உழைத்து அவர்களை பாதுகாத்தும் உணவளித்தும் வாழ்வின் பாடங்களை கற்றுக் கொடுத்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. ஒரு நாள் தந்தை பறவை உணவு தேடி வெளியே சென்றிருந்தபோது ஒரு வேட்டையாடன் மரத்திற்கு அருகே வந்தான். அவன் அம்பை கூட்டை நோக்கி குறிவைத்தான். ஒரு நொடியும் யோசிக்காமல் தாய்ப்பறவை தனது சிறகுகளை விரித்து குஞ்சுகளை மறைத்தது. அம்பு தாய்ப்பறவையின் மென்மையான உடலை ஊடுருவியது. வலியுடன் ஒரு பெரும் மூச்சு விட்டு அது கீழே விழுந்தது. வேட்டையாடன் அதை எடுத்துச் சென்றான். அமைதி சூழ்ந்தது. தந்தை பறவை திரும்பியபோது கூண்டில் தாய்ப்பறவையை காணவில்லை. குஞ்சுகள் இரண்டும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. அது மனமுடைந்து போனது. ஆனாலும் குஞ்சுகளுக்காக தனது வாழ்வை தொடர முடிவெடுத்தது. மனதிற்குள் வலிகள் இருந்தாலும் அது தனியாகவே அவைகளை வளர்த்தது. தனது குஞ்சுகளுக்கு பறப்பதற்கும் உணவு தேடுவதற்கும் காட்டில் எப்படி வாழ்வது என அனைத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு மாலையும் சூரியன் மறையும் போதும் அது தனது துணையை எண்ணி மனம் வருந்திக் கொண்டே இருக்கும். காலங்கள் உருண்டோடின. குஞ்சுகள் வலுவாக வளர்ந்தன. ஒரு நாள் அவைகளும் தங்களுக்கென்று ஒரு சொந்த வீட்டை தேடி பறந்து சென்றன. ஒரு காலத்தில் அன்பால் சூழப்பட்டிருந்த அந்த பறவை இப்போது தனியாக வாடியது. அவைகள் முதல் முறையாக கட்டிய கூடு இருந்த அந்த பழைய மரத்தை அது அடிக்கடி பார்த்து தனது வாழ்க்கையின் இனிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும். ஒரு இரவு நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்போது அது அமைதியாக இருந்தது. கண்களை மூடி தனது துணையை உணர்ந்தது. அது மென்மையாக பேசுவது போல், சிறகுகள் வருடுவது போல் இருந்தது. இறுதியாக ஒரு பெருமூச்சு விட்டபடி அது தனது சிறகுகளை விரித்து இதுவரை அது பறக்காத உயரத்திற்கு மிக உயரமாக பறந்தது. அந்த பயணம் அது வாழ்நாள் முழுவதும் நேசித்த தனது துணையை நோக்கிய பயணம். அடுத்த நாள் காலை அது ஒரு உயர்ந்த மலைக்கல்லின் மேல் அமைதியாக கிடந்தது. சிறகுகள் மடக்கப்பட்டிருந்தன. கண்கள் மெதுவாக மூடியிருந்தன. மூச்சியற்ற நிலையில் உயிரில்லாமல் இருந்தது. ஆனால் அதன் முகத்தில் ஒரு அமைதி. அது இறுதியாக தன்னால் எப்போதுமே மறக்க முடியாத தனது துணையுடன் போய் சேர்ந்தது. உண்மையான அன்பு என்றும் இறக்காது. அது நினைவுகளிலும் தியாகங்களிலும் என்றும் வாழும்.